படம் சூப்பர். மியூசிக் நல்லா இருந்தது. படம் ஆக்டிங் சூப்பர். தனுஷ் படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சாப்டரா வந்துச்சு. அது கதை புக்கு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. இல்ல கேப்டன் மில்ல நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. கில்லர் கேப்டன் மில்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கதை நல்லா இருந்துச்சு. அவங்க காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. 10 out of 10. ஆல் ஆர் ஈக்குவல். அதான் மெயினாக சொல்ல வராங்க. ஏன்னா என்னதான் நம்ம வந்து பிரிட்டிஷ் நம்மளை அடிமையாக வச்சிருந்தோம்னு சொன்னால் கூட நம்ம நாட்டில் அடிமையாக தான் இருந்தோம். அதை காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து யாருக்குமே அடிமை இல்லைன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. தெரியும் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. லிட்டரலி கேஜிஎஃப் ஒரு சீனை வந்து கேஜிஎஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. கேஜிஎஃப் ரெஃபரன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டிருந்தாங்க. ட்ரோன் ஃபைட் ஃபுல்லாக ட்ரோன் ஃபைட் தான். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் மாசா இருக்கு. தனுஷ் கேரக்டர்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் தான் மாஸ் தெரிக்க விடுது. தியேட்டருக்குள்ள இருந்தாலே அப்படியே பிஜிஎம் சத்தம் தான் கேட்குது. ஆனா ஒரு சீனும் வெறித்தனமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு தனுஷ் படம். ஆனா இன்னொரு பார்க்கலான்னு தோணுது. செகண்ட் ஷோ இது பண்ண டிக்கெட் வாங்கினா ஆனா என்னால் போக முடியல. காலேஜ் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறோம். மூவி சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் தனுஷ் ஆக்டிங் டு தி டாப் நாட்ச். படத்தில் வந்து அன்டச்சபிலிட்டி தான் மெயின். ப்ளஸ் அந்த பிரிட்டிஷ் டைமோட பீரியடு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. சிவானா வந்துட்டு அவருக்கு ஆக்சுவலாக இதில் தான் நிறைய ரோலு நிறைய பார்ட் கொடுத்துருக்காங்க. தனுஷ்க்கு அவர் ஈக்குவலாக வந்திருக்குன்றது நல்லா இருந்துச்சு. கேப்டன் மில்லர் வந்து நம்ம தனுஷ்க்கு இன்னொரு சிக்னேச்சர் மூவி. கேப்டன் மில்லர் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்துக்கு வந்திருப்போம். அதை ஃபுல்லாகவே தனுஷ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தொய்வோ எதுவுமே இல்லை திரைக்கதையில். அந்த ஃபோட்டோகிராஃபி வாஸ் ஸோ வெரி நைஸ். அந்த சினிமாட்டோகிராஃபியில் எந்த ஒரு மைனஸும் சொல்ல முடியாது. ஹீரோயின் பார்ட் அப்படின்னு வர்றப்ப ஆல் த்ரூ த மூவி வந்து ஹீரோயின் வந்துக்கிட்டே இருக்காங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட இன்னொரு லேடி கேரக்டர் கொண்டு வர்றாங்க. ஒரு ஃபெமினிஸ்டிக் ஆஸ்பெக்ட் இதில் கொண்டு வர்றாங்க. என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல அவர் வந்து நீ இந்த இடத்துல விட்டு போயிருன்னு சொல்கிறாரு அந்த கூட இருக்கிற லேடி கேரக்டர்கிட்ட. நாட் பிரியங்கா, த அதர் கேரக்டர். அதுக்கு அந்த லேடி வந்து அப்படி பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் பாத்திரம் கழுவுறேன், நீ ரைஃபிள் பிடின்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த ஃபெமினிஸ்டிக் ஆஸ்பெக்டை சொல்கிறாரு. அதாவது லேடிஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்றதை இந்த படம் ஃபுல்லாக முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வர்றாங்க. தனுஷ் வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் பிஜிஎம் வேற லெவல். ஆல் த்ரூ த மூவி வந்து பிஜிஎம் அதோடைய பாட்டு வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த எண்ட் ஆஃப் த மூவியில் சிவராஜ்குமாருக்கு கிடைக்கிற கிளாப்ஸ் வந்து படத்தோட ஹைலைட். சிவராஜ்குமார் ஹாஸ் டன் ஹிஸ் பெஸ்ட். அதே மாதிரி தனுஷ்க்கு வந்து எல்லாரும் அதே மாதிரி ஒரு வில்லனோட தங்கச்சியை லவ் பண்ணுறது, அப்புறம் அந்த டூயட் பாடுறது, லாஸ்ட்டில் வந்து அந்த வில்லனுடைய தங்கச்சிக்காக வந்து இவர் போராடு. ஒரு 4 படம் இங்கே வந்து ஹோம்லியாக வந்துட்டு அப்புறம் சுவிட்சர்லாந்தில் போய் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் மூவி. இந்த மாதிரி மூவிஸ் தான் தமிழ் சினிமாவுக்கு நம்மளுக்கு இப்போ தேவை ஆக்சுவலாக. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம அந்த மாதிரியான கமர்ஷியல் மூவிஸே பார்த்துட்டு நிறைய ஃபேக்கான விஷயங்களையா கேட்டுட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய நிறைய கருத்துக்களை சொல்கிற மூவிஸை விட இதில் வந்து ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். this was what has happened in the previous days in the British period அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக காமிச்ச ஒரு மூவின்னு சொல்கிறத கேப்டன் மில்லர்னு சொல்கிறார். அவர் அங்கே போய் எனக்கு இந்த பதவி வேணும்னு நினைக்கிறாரு பிரிட்டிஷ் இடத்துல. அந்த பதவியை ஒரு ஆளாக தனி மனித உரிமையை எடுத்துக்கிட்டு அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி டு கோ அண்ட் வாட்ச். ஸோ தட் there is so much of content in that movie. அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுல 600 வருஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. 600 வருஷமாக இந்த மனித இனத்தில் இருக்கிற மக்களுடைய அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதம். அந்த கோயிலுக்குள்ளே விடுறாங்கல்ல அந்த சீனெல்லாம் வந்து இட்ஸ் பெஸ்ட். இட் ஹாஸ் ஓவராலாக படம் வந்து யூ கேன் வாட்ச் த மூவி வித் ஆல் நாலேஜ் அண்ட் எவ்ரிதிங். அதாவது கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன இது எப்பயுமே யூஷுவல் மூவிஸை விட இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மூவி. அண்ட் we have to appreciate the hero Dhanush for choosing such movies and choosing such directors. படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஹீரோ மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. வேற லெவல் செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு மியூசிக்கு. அது நல்லா இருந்துச்சு. கருத்தும் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் கேரக்டர் தான் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்தது, சிவராஜ்குமார் நல்லா இருந்தது. ரொம்ப ரத்தமாக இருக்குது, அதை மட்டும் கம்மி பண்ணலாம். பட் நல்லா தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரம் ப்ரோ. அது அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர், வேறு லெவல். கண்டிப்பாக இல்லை, வேறு லெவல் ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரியாலிட்டியாக இருந்தது. இல்லை இப்போ போர்லாம் இல்லை, நல்லா இருக்கு ப்ரோ. ஒர்த்து இல்லை அப்படிலாம் இல்லை, படம் ஒர்த்து. அப்புறம் நம்மளோட பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட அவர் அங்கே போயிட்டு அவர் அந்த இடத்துல இருக்கிற அந்த அவங்களுடைய அராஜகங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர் வெளியே வர்ற இடத்துல பயங்கர கிளாப்ஸ் படத்தில். இன்னொன்று நம்ம ஒரு இடத்துல பொன்னியின் செல்வன் மூவியவும் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லை, யாருக்கும் எந்த மேக்கப்பும் இல்லை, எல்லாமே இயற்கையாக எடுத்திருக்கிறாங்க. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக துப்பாக்கி சத்தம் கேட்டா கூட நம்ம அதை பற்றி எந்த ஒரு இது நெகட்டிவும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து அந்த துப்பாக்கிகளுடைய இந்த சத்தம் கேட்க கேட்க நம்ம சுதந்திர இப்போ சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க. அகிம்சையிலையும் பண்ணாங்க, வன்முறையிலையும் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. இதில் அகிம்சையிலையும் பண்ணுறாங்க, வன்முறையிலையும் பண்ணுறாங்க, எல்லா விதத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ த டைரக்டர் ஹேஸ் டன் ஜஸ்டிஸ் டு திஸ் மூவி. ப்ரோ படம் கனெக்ட் ஆச்சுன்னா சூப்பர் படம் ப்ரோ. எனக்கு கேட்டால் நான் 10 out of 10 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ப்ரோ மியூசிக் அந்த மியூசியம் தான் ப்ரோ, அந்த இதுவே ஐப்பே அதுதான் ப்ரோ வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஓவராலாக 10 out of 10 எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இவரு சிவாஜி ராவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, தனுஷோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்னா எப்படி சொல்றதுன்னா போய் பார்த்தாதான் அந்த இது தெரியும். அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு. போரா அங்க எப்படி சொல்ல மாசா இருக்கு, எப்படி சொல்ல ஒரு இதுக்கும் அப்படியே எப்படி வைபா இருக்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கல தனுஷ்னா எப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா நம்மளுக்கு தெரியல தனுஷ் ஃபேனான்ட்டு நம்ம போய் எல்லாமே பாக்குறோம். அதனால மாசா இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. அதாவது அந்த இதுக்காக அவங்களோட இதுக்காக அவங்க ஊர்க்காரங்க எல்லாருமே கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லி அதுக்காக அந்த மெசேஜ் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் ஃபில்மா கொண்டு வந்திருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் மாறி மாறி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நல்ல ஆக்ஷன் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. மூவியில் வந்துட்டு கான்செப்ட் இந்த மாதிரி கதை இது வரைக்கும் வரல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கேப்டன் மில்லர் சாங்கு தியேட்டரில் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு.